புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. கவினுடைய ஆணவ படுகொலை இதில் டே பை டே நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வழக்கில் முக்கியமான சில அப்டேட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய காதலி சுபாஷினி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சொல்லப்போனாக்கா அது ஒரு வாக்குமூலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் முன்னுக்கு பின் முரணாக சில தகவல்கள் இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதோட அந்த வீடியோவில் நமக்கு இருக்கிற சில கேள்விகள் இருக்குது. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்ப்போம். கவினுடைய ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் என்கிற இளைஞர் அவர் நேராக போய் ஆஜரானது. அப்புறம் அவங்களுடைய அப்பாவை கைது செஞ்சுருக்காங்க. அவங்க அம்மாவையும் சேர்த்து கைது செய்யணும். அவங்க அம்மாவையும் கைது செய்யலை, அதற்கு ஏன் அரசாங்கம் காவல்துறை தயங்குகிறது என்கிற கேள்வியை சோஷியல் மீடியா மட்டுமல்லாமல் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் அது முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் பல அப்டேட்ஸ்கள் இதில் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. அது என்னங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். குறிப்பாக அந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய காதலி சுபாஷினி வெளியிட்ட ஒரு வீடியோ இருக்குது, ஒரு வாக்குமூலம். அது அந்த வாக்குமூலத்தில் முன்னுக்கு முன்னாக சில தகவல் நம்ம தென்படுது. அது மட்டும் இல்லாமல் அதில் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. அதை இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவில் முதல்ல அவங்க சொல்ல வருது என்னன்னாக்கா, நானும் கவினும் ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் அவங்க 2 பேரும் காதலிக்கவில்லை. கவின் என்கிற இளைஞர் ஒரு நாடக காதலை தான் செய்து கொண்டிருந்தானே தவிர உண்மையாக காதலிக்கவில்லை. அவன் வந்து ஒரு பிளே பாய் மாதிரி, நிறைய பெண்கள் கூட தொடர்புள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக கொலீக்ஸ் கூட, சக நண்பர்கள் கூட, தோழிகள் கூட எடுத்த ஃபோட்டோஸ் அதையெல்லாம் போட்டு இவன் ஒரு ஒழுக்கம் கெட்ட நபர் என்கிற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு சில பேர், சில ஜாதி வெறி பிடித்தவர்கள், இந்த ஜாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கக்கூடிய சில நபர்கள் சோஷியல் மீடியாவில் குரூப்பாக ட்ரெண்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படி அல்ல, நானும் கவினும் நெருங்கிய பழக்கமுடையவர்கள், நாங்கள் 2 பேரும் காதலித்தது உண்மைதான், நாங்கள் உண்மையாக காதலித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயமும் ட்ரூவ் ஆகுது. என்னன்னாக்கா, தினகரன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பத்திரிகையில் ஒரு செய்தி, இந்த விசாரணையொட்டிய செய்தியில் கட்டம் கட்டி ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அதில் இந்த சுபாஷினி என்கிற நபர், அதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய காதலி சுபாஷினி விசாரணையில் கவின் என்கிற நபர் யாருன்னே தனக்கு தெரியாது என்றும் தான் கவினை காதலிக்கவில்லை என்றும் அந்த விசாரணையில் சொல்லியதாக கட்டம் கட்டி ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. இந்த செய்தி போட்டதற்கு பிறகுதான் கவினும் சுபாஷினியும் நெருங்கி இருக்கிற புகைப்படங்கள் வெளியாச்சு. ஏன்னாக்கா அந்த கட்டம் கட்டிய செய்தி போய், அப்போ இதற்கு பின்புலமாக யாரோ சில ஜாதிய ஆணவ படுகொலையை ஆதரிக்கிற நபர்கள் அல்லது ஜாதிய மனோநிலையில் உள்ளவர்கள், இந்த வர்ணாசிரமத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஜாதி ரீதியாக ஒடுக்குமுறையை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இது வந்து செய்தியை மட்டும் நம்ம பார்க்க முடியாது, இது ஒரு நேரேட்டிவ், அதாவது பொது புத்தியில் ஒரு கருத்தை கொண்டு போய் திணிப்பது. அப்போ கவின் இந்த சுபாஷினி இவனுடைய காதல், இந்த காதலை பொறுக்க முடியாமல் இந்த ஜாதியை தூக்கி பிடிக்கிற, ஜாதி பெருமிதத்தை தூக்கி பிடிக்கிற அந்த சுர்ஜித் என்கிற நபர் கொலை செய்திருக்கிறான் என்கிற நேரேட்டிவை மாற்றுவதற்காக, கவினை வில்லனாக்குவதற்காக சுபாஷினி கவினை காதலிக்கவில்லை, கவின் யாரென்றே தெரியாது என்கிற ஒரு நேரேட்டிவை தினகரன் பத்திரிகை மூலமாக நிறுவ முயற்சிக்கிறார்கள். இதை தகர்த்தெறிய வேண்டும். இல்லை என்றால் இறந்து போன, அதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் போய்விடும். கவினை சமூகம் ஒரு வில்லனாக, ஒரு கெட்டவனாக, அயோக்கியனாக பார்க்க நேரிடும் என்கிற காரணத்தினால தான் இதுக்கப்புறம் தான் அந்த போட்டோஸ் வைரல் ஆகுது. அதாவது ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினும் இந்த சுபாஷினியும் இருக்கிற போட்டோஸ், அதைத்தான் சுபாஷினி அவர்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம் என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுற்றிட்டும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ள நெக்ஸ்ட் இல்லை, இப்போ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா, நானும் கவினும் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மே 30 அன்னைக்கு கவினும் சுர்ஜித்தும் சந்திச்சுக்கிட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுர்ஜித் அப்பா கிட்ட நானும் கவினும் காதலிக்கிற விஷயத்த அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்ல, அப்பா என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு. விசாரிக்கும் பொழுது நான் இல்லைன்னு மறுத்துட்டேன். ஏன் மறுத்தேன் என்றால், எங்கள் அப்பா ஜாதி ரீதியாக இந்த காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் ஒரு ஜாதிய ஆணாதிக்கவாதி அல்லது ஒரு ஜாதி மனோநிலை கொண்டவர் அல்லது ஜாதிய படுகொலையை, ஆணவ படுகொலையை ஆதரிக்கக்கூடிய நபர்.
என்கிற காரணத்தினால் எங்கள் அப்பாவிடம் தற்பொழுது சொல்ல வேண்டாம் என்று நான் அப்பொழுது சொல்லாமல் இருந்தேன் என்று அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, கவின் ஒரு 6 மாதம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் கேட்கலாம், நம்ம ஒரு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம், இப்போ நான் செட்டில் ஆகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் டைம் கேட்டான் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம், அதனால் இப்போ சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஒத்தி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்த செய்திகள் அல்லது அங்கே களத்திற்கு சென்ற நபர்கள் சொன்னது என்னென்னா, கவின் வருடத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சென்னையில் டிசிஎஸ் கம்பெனியில் ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கான் அப்படின்னாக்கா மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான். அவங்களுடைய தாத்தாவும் கடந்த 30 வருடமாக ஊரில் பிரசிடண்டாக இருக்கக்கூடியவர். அவங்களுக்கும் ஊரில் பேர், செல்வாக்கு, நிலபலம், படைபலம் அது எல்லாமே இருக்கக்கூடிய நபராகத்தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. ஜாதியாக பட்டியல் சமூகமாக இருந்திருக்கிறாங்க தவிர மற்றபடி அவங்க வந்து பொருளாதாரமாகவோ அல்லது ஊரில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துலையுமே அந்த குடும்பமாகவே அதான் ஒரு பொருளாதாரம் நிறைந்த ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ செட்டில் ஆகிறதுக்கு 6 மாதம் கேட்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இடிக்குது. 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன், அந்த சுஜித் மன்னிக்கணும் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய ஒரு வீடியோ வந்துச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, அந்த பட்டாசு வெடிக்கிறது, சில சேட்டைகள் செய்வது, நண்பர்களுடன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பது, வெளியில் டூர் போனது, இதெல்லாம் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அது ஏற்கனவே அவங்க ரீல்ஸில் சம்திங் எதுலேயோ ஒரு போட்டிருந்தாங்க அல்லது ஃபோனில் வச்சுருந்துருக்கலாம். அந்த வீடியோ கவின் இறப்பை ஒட்டி இப்போ அது சமீபத்தில் அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனிச்சு. அந்த வீடியோவில் பார்க்குறப்பையும் கூட கவினே கார் ஓட்டுறாப்புல, அந்த காரில் உட்காந்துருக்காப்புல, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு சேட்டைகள் செய்து கொண்டு அப்படி தான் இருக்காப்புல. அப்போ கார் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப துல்லியமாக ஃப்ளூயண்ட்டாக ஓட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னாக்கா தொடர்ந்து கார் ஓட்டக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ கார் வந்து குழந்தை எடுக்கக்கூடிய நபராக இருக்கார் அல்லது அவரே சொந்தமாக கார் வச்சிருக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப இலகுவாக ஓட்ட முடியும். எல்லாருக்குமே தெரியும். அப்பப்போ காரை ஓட்டக்கூடிய நபரால் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக காரை வந்து அவ்வளோ இலகுவாக ஓட்ட முடியாது. அதில் அவரே தான் காரை டிரைவிங் செய்கிறார். அப்போ அவர்கிட்டே சொந்தமாக கார் இருந்திருக்கணும் அல்லது அவங்க வீட்டில் கார் இருந்திருக்கணும். காரை வந்து அப்பப்போ எடுத்து ஓட்டக்கூடிய நபராக தான் இருக்கிறார். அப்படின்ற பட்சத்தில் அவங்க குடும்பமும் நல்ல செல்வாக்கான குடும்பமாக இருக்குது. அப்போ செட்டில் ஆகணும், அதுக்காக 6 மாதம் கேட்டான் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய இடியாக இடிக்கிறது. அதையும் நாம் மக்களிடமே விட்டு விடுவோம். கவின் மனசுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுற்றிட்டு வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். கண்டிப்பா சரி. அப்போ சுஜித் வந்து கவினுக்கு ஃபோன் பண்ணி கவினை வந்து நீங்கள் பொண்ணு கேட்குறதுக்கு வாங்க எங்கள் அக்காவை வீட்டுக்கு, நீங்கள் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் என்னுடைய ப்ரொஃபஷனை அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே இந்த வீடியோ முழுக்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எந்த இடத்துலையுமே சுஜித் ஒரு ஜாதிய மனோபாவம் கொண்டவன், ஒரு ஜாதிய திமிரு பிடித்தவன், ஜாதி பெருமை பேசி கொண்டு திருகிற ஒரு லூசு பைய, அந்த அருவாளை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுகிற ஒரு மஞ்சமாக்காமன், ஒரு ஜாதி பெருமையை பேசிக்கொண்டு, அந்த அருவாங்கிறது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அருவா கிடையாது. சாதாரணமாக வீட்டில் சமையல் கட்டில் நம்மளுக்கு அருவா இருக்கும் அல்லது வீட்டில் அருவா வச்சுருப்போம். இளநீ சீவுறதுக்கு அல்லது தேங்காய் வெட்டுறதுக்கு, அப்படி சமையல் வேலைகளுக்கு வீட்டு வேலைகளுக்குன்னு ஒரு அருவா வச்சுருப்போம்ல, அந்த அருவா வச்சுக்கிட்டு அவன் வீடியோ போடல, அந்த ரீல்ஸ் போடல. அவன் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக கொலை செய்வதற்கான அருவாக்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான அருவாக்கள் தான் நான் வச்சுருந்தது. அது பட்டாக்கத்தி, வாள், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு அதில் நல்லா துணியில் சுற்றி வச்சுருப்பாங்க. வீட்டில் நம்ம சமையலுக்கு அல்லது வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துகிற அருவா இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம துணியிலலாம் சுற்றி வைக்க மாட்டோம். அதை எங்கேயாவது வீட்டில் ஒரு ஆணில் அல்லது செவுத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும் அல்லது ஒரு மூலையில் இருக்கும், எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்திட்டு திரும்ப கொண்டு வந்து அதில் வச்சுருவோம். ஆனால் இவன் வந்து ஒரு ரூமில் அந்த அருவா செட்டப் வச்சிருக்கான். அந்த அருவா செட்டப் ஒரு 4-5 அருவாக்கள் இருக்கிறது. புதுசாக அடித்து வச்சு 4-5 அருவாக்கள். அது வெட்டும் போது நழுவாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து கைக்கிட்டே அப்படி ஒரு யூட்டன் மாதிரி இருக்கும். அது வந்து கை பிடிச்சோம்னாக்கா நழுவாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். அது ப்ரொஃபஷனலாக கொலை செய்கிறவங்க தான் அந்த மாதிரி அருவாக்கள் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அருவாக்களை வச்சுட்டு தான் ரீல்ஸ் போட்டிருக்கான். அப்போ எந்த இடத்துலையுமே இவன் பேசி பொண்ணு கேட்க வர சொன்னான். காரணம் என்னன்னாக்கா இவனுடைய ப்ரொஃபஷன் இதனால் தடைப்பட்டு போகலாம். இவன் கல்யாணம் நடைபெற்றுச்சுனாக்கா அதுக்கப்புறம் இவனுடைய ப்ரொஃபஷனை வந்து பயங்கரமாக டாப்பாக பிச்சுக்கிட்டு போகுமாமா. அதுக்கப்புறம் இவர் வந்து உசைன் போல்ட் மாதிரி ஓடி பல பதக்கங்களை வென்று வராமா, அல்லது அப்துல் கலாம் மாதிரி பெரிய நபராக மாறி குடியரசுத் தலைவராக போய், அல்லது KR நாராயணன் மாதிரி குடியரசுத் தலைவராக போய் ஒரு இந்திய நாட்டையே திரும்பி பார்க்குற அளவுக்கு நகர்த்திட்டு வராமா. அப்படின்லாம் பயங்கரமான சயின்டிஸ்ட் ஆகி அதுக்கு எல்லாமே தடையாக இருக்கிறது எதுனாக்கா கவின் சுபாஷினுடைய காதல் தான் இவங்களோட திரும்ப தான் தடையாக இருந்திருக்காமா. அந்த வடிவேல் சொல்லுவாப்புல, இல்ல இவ்வளவு அழகா நான் உள்ளுக்குள்ள வச்சுட்டு நான் படுற கஷ்டம் யாருடா புரியுதுன்னு, அந்த மாதிரி அவர் அவ்வளவு அறிவு அந்த மண்டக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்களுடைய காதல் தான் அதுக்கு தடையாக இருந்திருக்கிறது. அப்ப இவனுடைய ப்ரொஃபஷன் என்ன ப்ரொஃபஷன்? இந்த ஆளு வெட்டுற அழுவா வச்சுட்டு வீடியோ போட்டு ரீல்ஸ் போடுறதுனா உன்னோட ப்ரொஃபஷனு. இப்போ உங்களுடைய கல்யாணம் தான் தடையா இருக்கு. அதுக்கு நீ கல்யாணம் பண்ண, இவங்க கல்யாணம் நடந்தாலும் நடக்காம இருந்தாலும் எங்கேயோ மூதாவி முண்டக்கலப்ப இந்த அருவா வச்சுட்டு வீடியோ போட்டு தான் தெரிய போறோம் நீ சாதி பெருமை பேசிக்கிட்டு. அப்ப இவனுடைய ப்ரொஃபஷன் தடைப்பட்டு விடுமா. இவனுடைய ப்ரொஃபஷன் என்னன்னாக்கா
இவர் படிச்சிருக்காரு சுஜித். அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காரு. அந்த வீடியோக்கள்லாம் வருது. அது உண்மையிலேயே அவரோட பதக்கங்கள் தானே என்னங்கிறது நம்ம தெரியல. அது வந்து வீடியோக்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அவர் பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் மேனு, இதை தாண்டி குதிக்கிறது, நிறைய ட்ராக் ஈவெண்ட்டு, ஜம்ப் ஈவெண்ட்டு, த்ரோ ஈவெண்ட்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான வீடியோக்கெலாம் இருக்குது. ஆனால் அது அவர் தானாங்கிறது நமக்கு தெரியல. அதில் ஒரு ட்ராக் ஈவெண்ட்டு ரிலேல மட்டும் அவர் மாதிரி தெரியுது. மற்ற ஈவெண்ட்ஸில் அவர் தானா இருக்கான்னு நமக்கு தெரியல. நிறைய பதக்கங்கள் வச்சு போட்டிருக்காங்க. இது அவரோட தான் இன்னும் உண்மையாக நமக்கு தெரியல. ஒருவேளை அவரோட வீடியோவாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வச்சுப்போமே. சரி, அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் தம்பி? இவங்க அதாவது இந்த அக்காவுக்கு கல்யாணம் நடந்தாதான் அடுத்தது தம்பியான எனக்கு கல்யாணம் நடக்கும். வீட்டுக்குள்ளே வந்து என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னைய மாதிரியே. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எப்படா ஊருக்குள்ள நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அது உனக்கு தம்பி வேற, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் உனக்கு எப்படா கல்யாணம் பண்ணுறதுன்னு அப்பா அம்மா என்ன கேட்குறாங்க. ஆனால் என் லவ்வர் வீட்டில் எனக்கு ப்ரெஷர் போடுறாங்க கல்யாணம் பண்ண சொல்லி. எனக்கு சூழல் அந்த மாதிரி இருக்குது. அதனால அக்காக்காரன் நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, கவின் நீ வந்து எங்கள் அக்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா தான் என் ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்னாக்கா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ அது இல்லையா, இவங்க கல்யாணங்கிறது இவருடைய ப்ரொஃபஷனுக்கு தடையாக இருக்காமா. அதை அக்கா சுபாஷினிட்ட சொன்னோடனே அக்கா சுபாஷினி நம்பிட்டாங்க அவங்க. ஆமாம், அவங்க எத்தனாவது படிக்கிறாங்க, 7வது 8வது படிப்பாங்க போல் இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட படித்து முடிச்சுட்டு அவங்க ஒரு பிசியோதெரபி லெவலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. அப்போ இந்த விஷயத்தில் ப்ரொஃபஷன் தடையாக இருக்குது அப்படின்னு தம்பி சொன்னது வரைக்கும் தெரியும் அப்படின்றாங்க. இதில் நம்ம பேச வேண்டிய விஷயம் இவ்வளோ இருக்கு, அதையும் நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மா கிட்டேயும் மாமா கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பதான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பதான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன், அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, எனக்கு எடுக்கல. நானும் கால் பண்ணி எடுக்கல. நீங்கள் வேணா பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணா வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இதை தேவையில்லாமல் நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த வீடியோவும் அவ்வளோதான். அப்போ அவங்க சொல்ல வரதுனால கடைசியாக இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து சில கேள்விகள் எழுப்பியிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் இதை குறித்து எல்லாரும் வாய்க்கு வந்தபடி என்னென்னவோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே எஸ்ஐயாக இருக்காங்க. அப்பா வந்து ஆயுதப்படையில் எஸ்ஐயாக இருக்காரு, அவங்க அம்மா மணிமுத்தாரில் எஸ்ஐயாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருமே எஸ்ஐ, இன்னுமே காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுருக்கிறார்கள். ஒரு காவல்துறை குடும்பமாக இருக்குது. அவங்க சுஜித் படிச்சிருக்கான், இந்த பாப்பா படிச்சுட்டு அது ஒரு மருத்துவராக அந்த சித்த மருத்துவம் சம்திங் இந்த பிசியோதெரபி அந்த மாதிரி டாக்டர்கிட்ட வேலை செய்கிறாங்க போல் இருக்கு. இப்போ அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட செய்தி என்னன்னாக்கா ஒரு நியூஸ் சேனலில் அந்த செய்தி வந்திருக்கு. அதில் காசி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காசி பாண்டியன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கவினை வரவழைச்சு மிரட்டியிருக்காப்புல. அந்த பொண்ணு உடனே பழகக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு, உன் ஜாதிக்கு அவங்க ஜாதிக்கு ஏணி வச்சாலுமே எட்டாது, அதனால இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கிற திசை பார்க்க உடனே திரும்பி பார்க்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகிறதோ அந்த பெண்ணுடன் பார்த்து பழகுவதோ பேசுவதோ சாட் பண்ணுவதோ ஃபோனில் உரையாடுவதோ எந்த வேலையும் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக வாழ சுருட்டிட்டு ஓடி போயிரு என்று 10 நாளைக்கு முன்னாடி கவினுக்கு ஃபோன் பண்ணி வரவழைத்து காசி பாண்டியன் மிரட்டிருக்கிறார். இப்போ காசி பாண்டியன் ஏன் மிரட்டினவரை, ஒரு காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய காசி பாண்டியன் அவர்கள், அவருக்கு இந்த காதலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா அவங்க அப்பா அம்மா எஸ்ஐயா இருக்காங்க, அவங்க அப்பாவும் எஸ்ஐ அவங்க அம்மாவும் எஸ்ஐ, காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. இப்போ இவர் வந்து கூப்பிட்டு மிரட்டுறாருனாக்கா அப்போ அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மாவுடைய தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவங்க அப்பா சுஜித் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாப்புல அக்கா லவ் பண்றா அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிறாரு, இல்லப்பா அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. ஏன்னாக்கா 6 மாசம் டைம் கேட்டேன், அதனால நான் இப்போ இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படின்னாக்கா அவங்க அப்பாவுக்கு இந்த ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்றதுல உடன்பாடு இருக்கு, அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத அப்படின்னு இருந்திருந்தாக்கா எப்படி இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் கவின் அவரை
வரவழைச்சு மிரட்டியிருப்பாரு. அப்ப மிரட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப அதுக்குள்ள சுபாஷினியோட அப்பா அம்மா 2 பேருடைய அந்த காவல்துறை செல்வாக்கு இதுல பயன்பட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம காசி பாண்டியன் என்ன சமூகம்னாக்கா சுபாஷினி என்ன சமூகமோ அதே சமூகம் தான் காசி பாண்டியனுடைய சமூகமும். அதனால ஜாதியாக காசி பாண்டியனுடைய சாதியும் இந்த சுபாஷினியுடைய சாதியும் ஒரே சாதியாக இருக்கிறதுனால எஸ்ஐயாவும் இருக்காங்க, இவங்க இன்ஸ்பெக்டராகவும் இருப்பாங்க. அதனால பழக்கம் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அப்போ நம்ம சாதிகார பொண்ணை இந்த கீழ் சாதிகார பையன் வந்து பழகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால தான் கூப்பிட்டு ஒரு 10 நாள் மிரட்டி இருக்கிறாரு. இந்த தகவலை அந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினுடைய உறவினர்கள் பலரும் மீடியாவில் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதையும் விசாரணை முடிவில் தான் இதை ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னாக்கா இந்நேரம் வந்து தெரிவிச்சிருக்கணும். இன்னமும் இது வரைக்கும் அது மாதிரியான தகவல் எதுவும் வெளிவரல. அப்போ இவர் கூட்டு மிரட்டிருக்காருனாக்கா அப்போ அவங்க அப்பா அம்மாவிற்கு இந்த காதலில் உடன்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த காதலில் உடன்பாடு ஒருவேளை இருந்திருந்தால் இப்போ சுஜித் போய் வெட்டியிருக்காருனாக்கா அந்த எஸ்ஐயாக இருக்கக்கூடிய சுபாஷினுடைய அப்பாவும் அம்மாவும் முதல்ல வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பாங்க, ப்ரெஸ்ல வந்து அவங்களே பேசியிருந்திருப்பாங்க. ஏங்க இந்த கொலையில எங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் அவங்க காதலுக்கு குறுக்கால நிற்கல, எங்கள் பையன் வந்து சொன்னோடனே நான் ஒத்துக்கிட்டு தான் பாப்பாவை கூப்பிட்டு கேட்டேன். கேட்கும் பொழுது பாப்பா வந்து இல்லைன்னு சொல்லிச்சு, வேணா பாப்பா வேணாலும் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்குங்க, பாப்பாவும் நடந்த உண்மையை சொல்லும். அதனால எங்களுக்கு இந்த காதலில் உடன்பாடு இல்லாமல் கிடையாது, பையன் நல்ல பையன், அதனால எங்களுக்கு ஜாதி பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு அந்த அப்பா அம்மாவே வந்து சுபாஷினோட அப்பா அம்மாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி எதுவும் அவங்க அப்பா அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நேற்று தான் சுபாஷோட அப்பாவை கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா ஒன்றும் கைது பண்ணல, அவங்க அம்மாவையும் கைது செய்ய வேண்டும். இதற்கு பின்னாடி இந்த இருவருடைய காவல்துறை இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஜாதிய இன்ஃப்ளூயன்ஸும் பயங்கரமாக செயல்பட்டு இருக்கிறது போன்ற கேள்விகள் நமக்குள்ள எழுது. இது விசாரணை முடிவில் தான் என்னென்னு தெரிய வரும். ஆனால் இதற்கு இடையில இந்த தினகரனில் வந்த செய்தி பொய் அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு. 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க, உண்மையாக நெருக்கமாக காதலிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இதில் உண்மையாக இருக்கு. அப்போ கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் எங்கேருந்து வருதுனாக்கா அந்த குடும்பத்தில் இந்த காதலுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னாக்கா இவங்க வேற சாதி பட்டியல் சமூகம், அவங்க இடைநிலை சமூகம் என்பதனால் சாதி தான் குறுக்க நின்றுருக்கு. அதில் அப்பா அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இந்த பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது விசாரணை தெரிய வரும். அப்பா அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா இந்த பையன் அருவாளை வச்சுட்டு அவ்வளோ ரீல்ஸ் போட்டான்ல, இப்போ அவ்வளோ ரீல்ஸ் ஸ்டேட்டஸில் வைக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு மிரட்டி இருக்கணும்ல, ஏண்டா இப்படி ஊதாரித்தனமா நீ பட்டுக்க வெட்டருவாளையும் வேல்கம்பியும் வச்சுக்கிட்டு குத்து வாளுகள்லாம் வச்சுட்டு வீடியோ போடுறீங்க, நீ என்ன படித்த பையன் மாதிரி நடந்துக்கிற, ஏன் இந்த மாதிரி ஒரு ஜாதிய வன்மம் பிடித்து ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க, இப்படியே போனாக்க கொலகார பையில தான் நீ வந்து நிற்ப, உன்னுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் உனக்கு ஸ்பாயில் ஆகிடும், நீ எங்களை மாதிரி படித்து நீ ஒரு காவல்துறையில் வேலைக்கு சேர வேண்டாமா அல்லது வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போக வேண்டாமா, வாழ்க்கை என்ன ஆகிறது, அதனால் ஒழுங்கு மரியாதையாக இந்த அருவாலாம் தூக்கி போட்டு இந்த ஜாதி வன்மம் பிடித்த இந்த நபர்களுடன் பழகுவதை விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இப்போ பொதுவாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னாக்கா காவல்துறை உடனடியாக அதை கண்காணித்து நம்மளை வந்து தேடி வந்து விசாரணை கூட்டு போகிறாங்க. இந்த பதிவை நீங்கள் போட்டிருக்கீங்க, இது எப்படி நீங்கள் போடுவீங்க, சமூகத்தில் பதட்டத்தை உண்டு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டோம்னாக்கா நம்மளை வந்து கைது பண்ணுறாங்க அல்லது விசாரணை கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற பொழுது தொடர்ந்து அருவாளை வச்சுக்கிட்டு பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி ஊரில் பெரிய ரவுடி டானு மாதிரி ரூடியோ போட்டிருந்தாருனாக்கா இதை கவனிக்க வேண்டிய ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுது? நாம சாதாரணமாக பொதுமக்கள் பிரச்சனைக்காக ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம் அல்லது ஒரு உள்ளரங்க கருத்தரங்கம் போட்டால் கூட அங்கே ஐஏஎஸ் வந்து உட்காடுறாங்க. ஒன்றுமில்ல, இந்த சுந்தரவள்ளி தோழர் அவங்க நீட்டு பிரச்சனைக்காக அதிமுக பிரிவில் தொடர்ந்து 3 மாணவர்கள் ஒரே நாளில் இறக்குறாங்க. பெரிய இஷ்யூ ஆகுது அது நீ அனிதாவுக்கு அப்புறம். அதற்காக சாலை மறியல் போராட்டம் ஒன்று நடத்துறாங்க. அந்த 3 டெத்தை ஒட்டி ஒரு சாலை மறியல் போராட்டம். அந்த சாலை மறியலில் ஒரு 40 பேருக்கும் மேற்பட்டவர்கள் மீது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஏற்பட்டவங்க மீது வழக்கு பதிவு பண்றாங்க அதிமுக பிரிவில். திமுக ஆட்சி மாறும் பொழுது திமுக முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நீட்டுக்காக போராடியவர்கள் மீது போடப்பட்ட அதிமுக பிரிவில் போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் வாங்கப்படும், அது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணுவோம், யாருக்கும் அந்த வழக்கு ஃபர்தரா வராது, அந்த வழக்கு பத்தின விசாரணைகள் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சுந்தரவள்ளி தோழருக்கு இன்னும் வேறு சில தோழருக்கும் இன்னமும் அவங்களுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட அவங்க அப்படியே ஆஜராகணும்னு நினைக்கிறேன் அந்த கேஸை ஒட்டி. அப்போ ஒரு பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடியவர்கள் மீதே காவல்துறை அதெல்லாம் வாபஸ் வாங்கணும் கவர்மெண்ட் சொல்லியுமே கேட்காத காவல்துறை இப்போ இந்த மாதிரி அருவாளை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுறவங்களை எப்படி கண்காணிக்காம நீங்க விடுறீங்க? அப்போ அதற்கு பின்னாடி என்ன இருந்திருக்குனாக்கா அவங்க அப்பா ஒரு எஸ்ஐ, அவங்க அம்மா ஒரு எஸ்ஐ, அதனால அந்த பையனை கண்டுக்காமல் வர்றது அல்லது அவங்க அப்பா அம்மா காதில் மட்டும் லைட்டாக சொல்லிட்டு வர்றது. அவங்க என்னத்தை கண்டிச்சிருக்க போகிறாங்க? கண்டிச்சிருந்தாங்க நீ கொலை வரைக்கும் வந்திருக்காது. அப்போ கண்டிப்பாக அவங்க நேரடியாக தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணை தெரிய வரும். நேரடியாக இல்லாமல் இருந்தாலும் கூட மறைமுகமாக அந்த சுபாஷினியோட அப்பா அம்மா 2 பேருடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், அவங்களுடைய அந்த சாதியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இது நடந்திருக்காது. இந்த சுஜித்தை காப்பாற்றுவதற்கான ஒரு நேரேஷன் உள்ள போயிட்டு இருக்குல்ல, அதுவும் நடக்காது. அதனால கண்டிப்பாக சுஜித்தோட சேர்த்து அவங்க அப்பாவை கைது பண்ணதோடு
சேர்த்து அவங்க அம்மாவையும் கைது செய்ய வேண்டும், உரிய விசாரணை நடத்தி அவங்க இதில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் கண்டுபிடித்து தெரிவிக்க வேண்டும் என்று நம்ம அதை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இதில் மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு வழக்கு இஷ்யூவாக போயிட்டு இருக்கும் பொழுது. அதனால நம்ம மீடியா ட்ரையல் பண்ணல. ஒரு வீடியோ இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் நமக்கு சில கேள்விகள் இருந்துச்சு, அந்த கேள்விகள் மட்டும்தான் முன்னெழுப்பியிருக்கோம். தொடர்ந்து அந்த வழக்கில் என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.